சென்னையில இருக்கிற எல்லாருமே தயவு செய்து சொல்றோம், யாருமே பேச்சுவார்த்தைக்காக அவங்க வீட்டுக்கு போகாதீங்க. இங்க நாங்க எல்லாருமே உங்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். தயவு செய்து யாரா இருந்தாலும் நம்மளை தேடி வரட்டும். அதுக்காக தான் இந்த போராட்டம். இங்க எல்லாரும் முகநூல்லையும் வாட்ஸ்அப் மூலியமா தான் இங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நாளைக்கு ஸ்கூல் போற குழந்தைங்க, காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து யாருமே எங்கேயுமே போகாதீங்க. இன்னும் போராட்டம் வலுப்பெறும். யாரும் இங்க இருந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லவே இல்ல. யாரா இருந்தாலும் நம்மளை தேடி வரணும். இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெறணும் அப்படிங்கறதுக்காக இங்க பாத்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைங்களை கூட வச்சுக்கிட்டு தாய்மார்கள் கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க யாரும் எந்த உதவியும் கேட்காம சாப்பாடுல இருந்து தண்ணில இருந்து பிஸ்கட் எல்லாமே எங்களுக்கு தராங்க. எங்களுக்கு கொடுத்த ஃபுட்டே இன்னும் 3 நாளைக்கு வரும். அப்படி இருக்கும்போது ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் இங்க வந்தாங்கன்னா இன்னும் போராட்டம் நல்லபடியா முடியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்க வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வுன்னு ஒண்ணு வராம நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம், முடிவு தான் வேணும். ஜல்லிக்கட்டு வேணும்னா இங்க விலங்குவதை தடுப்பு சட்டம் இயற்றணும். எங்க விவசாயிகள் காப்பாற்றப்படணும். கொக்கோ கோலா, பெப்சி எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தாமிரபரணி ஆற்றில இருந்து தண்ணி எடுக்கிற விஷயத்தை நிறுத்தணும். இதுல என்னன்னா காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் சொல்லிட்டு இருக்கோம். சிங்கத்தை ஆட் பண்ணாங்கன்னா பெண் சிங்கமும் ஆட் பண்ணணும். எந்த ஒரு விலங்கு ஆட் பண்றாங்களோ அதோட பெண் இனத்தையும் ஆட் பண்ணணும். ஆனா இதுலயே தெரியுது காளையை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க, பசுவை ஆட் பண்ணல. இதுலயே தெரியுது அவங்களோட சதி எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லிட்டு. இதேதான் பிசிஏ, அதாவது விலங்கு தடுப்பதை சட்டம்ங்கிறத அமெண்ட் பண்ணினா மட்டும்தான் நம்மளால ஜல்லிக்கட்டு இது பண்ணும். கொஞ்சம் கல்ச்சரல் பாரம்பரியம் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அறிவுபூர்வமா நம்ம ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஸோ இனிமே பண்ற சகோதரர்கள்லாம் இந்த ஒரே விஷயத்த மட்டும் குறிக்கோளை வச்சுக்கோங்க. பிசிஏ அதை வந்து நம்ம அமெண்ட் பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு ஆர்டினன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு அடுத்து வர நாட்கள்ல இதை மட்டுமே வச்சு போராட்டம் பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன். இந்த அமைச்சரோட பேச்சுவார்த்தை குறித்து அவங்களோட கருத்தை சொல்லுங்க. எங்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சர், எந்த அமைச்சர், எங்களுக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது தீர்ப்பு, ஒரு முடிவு. இவ்வளவு பேரும் நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இங்க உட்காரல. எங்களுக்கு தேவை ஒரு முடிவு. எங்களுக்கு இது நடந்தே ஆகணும். உங்ககிட்ட நாங்க கேட்கல, பேச்சுவார்த்தைக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. போதும், 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இனிமே இதுக்கான தீர்ப்புக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தைக்கு இல்ல, தீர்ப்பு வரணும். எங்களுக்கு தீர்ப்பு மட்டும்தான் வரணும். அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உடனே வேணும். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க பண்ணி இந்த விலங்குவதை தடுப்பு சட்டமும் இந்த ஜல்லிக்கட்டும் எந்த வகையிலயும் ஒரு முடிவுக்கு வரலன்னா இன்னும் 3 நாள் நாங்க கவர்மெண்ட்டுக்கு டைம் தரோம். இந்த 3 நாள் இது நடக்கலன்னா எங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே திருப்பி கொடுக்கப்படும், இல்லைன்னா எரிக்கப்படும். இதுதான் நாங்க எல்லாரும் எடுத்திருக்கிற முடிவு. தயவு செய்து எல்லாரும்